மீனவர்களுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுவெளியிலிருந்து நமக்கு வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எப்பவுமே அவங்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணினாலும் வாக்கரசியல்னு வரும்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்களுடைய வாக்குகளை போட்டு போயிடறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளை நோக்கி வருது. ஆனால் இது நம்ம வெறும் கேள்வியாக மட்டும் பார்க்கல, அதில் நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் அப்படி தோணலாம், ஆனால் அப்படி அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த எல்லா காரணங்களுமே அவங்களுடைய வாழ்க்கை முறையில் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இருக்கிற ஒரு கடலோர கிராமத்தின் இளைஞன் அடுத்த கட்டமாக தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்குறது கடல் அவனுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கும்போது அதையே அவன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இதனால் அவர் இழக்கிறது அப்படின்னு பார்த்தா கல்வியை இழக்கிறார், அதே நேரத்தில் ஒரு பெரிய எக்ஸ்போஷரை இழக்கிறார், இன்னொன்று ஒரு பரந்த அரசியல் பார்வை. இப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் அவருக்கு கிடைக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட வாழ்க்கை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே போயிருக்குது. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபியர் அண்ட் டிபெண்டன்சி. இந்த கவர்மெண்ட் மேலே அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு? எனக்கு டீசல் மானியம் வேணும், போட்டுக்கான மானியம், நெட்டுக்கான மானியம், இந்த மாதிரியான நல திட்ட நிவாரணங்கள், இன்னொன்று மானியங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பொலிட்டிக்கலி அன்அவேராக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய இந்த ஃபியர் அண்ட் டிபெண்டன்சி அண்ட் இன்செக்யூரிட்டியை பயன்படுத்தி தான் இந்த திராவிட மாடல் கட்சிகள் எல்லாருமே இந்த வாக்கு வங்கியாக அவங்கள பார்க்குது. ஒரு சாமானிய மீனவன் ஒரு கடலுக்குள்ளே போகும்போது ஒரு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் அந்த கடல்ல இருந்து தங்கு தொழில் கூட பண்ணலாம். எப்படி அவருடைய இயற்கை உபாதைகளை அவர் கழிப்பார்? யாராவது அதை பற்றி யோசிச்சிருக்கோமா? ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷிங் போட்டுடைய என்ன இன்ஜின் இருக்கணும், எவ்வளோ லெங்த் இருக்கணும், அந்த போட்டுக்கு என்ன மாதிரியான வலைகள் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் அங்கே தங்கிக்கணும், இன்ஃபேக்ட் கலர் கூட என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை வகுத்து பண்ணுற அரசு என்னைக்காவது ஒரு சாமானிய மீனவனுடைய வாழ்க்கை கடலுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிச்சா? நீங்கள் ஏன் யோசிக்கலை அப்படின்னா, மீனவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சிறுமையாக பார்க்குறீங்க. ஒரு மீனவனையே நீங்கள் ரொம்ப சிறுமையாக பார்க்குறீங்க. நம்ம மீனவ சொந்தங்களுக்கும் இதுக்கான புரிதலும் குறைவாக இருக்குது. அவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களும் சலுகைகளுமே பெரிதாப்படுது. அதனால தான் வாக்கரசியெல்லாம் அவங்க இந்த மாதிரியான டிசிஷன்ஸை பண்ணுறாங்க. இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, சர்ச்சஸ் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மீனவ கிராம மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பொது பார்வை இருக்குது. இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. படிப்பறிவு இல்லாமல் அவங்க இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற இடத்துல சர்ச்சஸ் அவங்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்குது. அப்படிங்கிறப்ப பொலிட்டிக்கலாகவும் சர்ச்சஸ் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறாங்க. அதே வேளையில் கோஸ்டல் பீஸ் டெவலப்மெண்ட் சிபிடிங்கிற அமைப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு எதிராக வர திட்டங்கள் கோஸ்டல் கிராமங்களில் இருக்கிற பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. மக்களையும் அரசியல் வயப்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் சிபிடியோட நோக்கமும் என்னவா இருக்குது அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக கோஸ்டல் கிராம மக்கள் அவங்களோட வாக்குகளை செலுத்தணும், ஜனநாயக முறையில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நேர்மையாக அவங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவாகவும் இருக்குது. அதை நோக்கின பயணத்தையும் அவங்க பண்ணுறாங்க. மீனவர் குடி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டி. அதே வேளையில் ஒரு பொலிட்டிக்கலி அபேண்டன்ட் கம்யூனிட்டி. பொலிட்டிக்ஸை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சில பேருடைய கைடன்ஸில் அவங்களுடைய வாக்கரசியலை செய்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் நோக்கம்